Hello guys, welcome to our channel. So இந்த செஷனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த எம்பிபி குவான்டிட்டி சர்வேஸ் வந்து அதாவது பொமி புக்கை வந்து ரீட் பண்ணுற டைமில் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், இதில் நமக்கு தெரியும் என்ன சொன்னால் பொமியில் வந்து செக்ஷன் ஆர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்சுலேஷன் அதில் வந்து இருக்கிற 1.3 என்று சொல்கிற இந்த அதாவது இந்த சென்டென்ஸ் இதில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற இந்த 3 டேர்ம்ஸும் அதாவது டேப், பஸ் பார், ட்ரங்கிங் ஓ த லைக் இந்த 3 விஷயம் என்னங்கிறது வெரி டீட்டெயிலாக வந்து இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முதல் வந்து நம்ம இந்த சென்டென்ஸை வந்து ஃபிசிக்கல் ரீட் பண்ணி எடுப்போம். அதாவது த ரெஃபரன்சஸ் ஹியர் இன் டு கேபிள், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்சுலேஷனில் இருக்கிற கேபிள்னு சொல்கிறது என்ன என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஷெல் பி அண்டர்ஸ்டூட், நீங்கள் வழங்கணும் கேபிள்னு சொன்னால் இன்க்ளூடட் டேப், பஸ் பார், ட்ரங்கிங் ஓ த லைக். ஸோ இந்த 3 டேர்மும் வந்து நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ இதில் இருக்கிற அந்த டேப்புன்னு சொன்னால் என்ன, பஸ் பார், ட்ரங்கிங்னு சொன்னால் என்ன, ஓ த லைக்னு சொல்லி என்னத்தை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கங்கிற விஷயங்கள் வந்து இதில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதுக்கு பார்க்குறது மூலம் வந்து இந்த சென்டென்ஸில் இருக்கிற இந்த 3 அந்த வேர்டையும் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த இடத்த நான் சொல்லியிருக்கேன், அதை பார்ப்போம். ஓகே கே, ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது மூலம் நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்ம சிவில் கியூஎஸ் ப்ராக்டிஸ், எம்இபி கியூஎஸ் ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸில் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளும். முதலாவது என்னென்னு சொன்னால், அதாவது இந்த டேப்புன்னு சொல்கிறது என்னத்தை மென்ஷன் பண்ணுதுன்னு சொன்னால், அதாவது டிப்பிக்கலி ரெஃபரிங் டு கண்டக்டிவ் டேப் யூஸ் இன் த எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன். ரைட், இந்த டேப்புன்னு என்னத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் கண்டக்டிவ் போர்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கேபிள். ரைட், இதில் என்ன அந்த கண்டக்டிவ் போர்ஷன் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு தெரியும் வந்து நம்மளோட எம்இபி குவான்டிட்டி சேவிங் அந்த கோர்சஸ்லேயும் வந்து வெரி டீட்டெயிலாக வந்து மோர் தென் 5 hours வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கேபிளில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் போர்ஷனுங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் அதுதான் வந்து அதாவது இந்த ஐட்டங்கள், அதாவது ஒரு கேபிளுக்குள்ளே இதை வந்து சொல்கிறது வந்து இன்சுலேஷன், இதை வந்து சொல்கிறது வந்து கண்டக்டிவ் போர்ஷன் சொல்கிறது வந்து என்னதுன்னா அந்த அதாவது கரண்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கடத்துகிற அந்த ஐட்டம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஐட்டம் வந்து பொதுவாக வந்து கொப்பைங்கிற வந்து ஒரு மெட்டலில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணக்குள்ளே நம்ம அந்த ரீட் பண்ணின டேப்புன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் போர்ஷன். ஸோ நம்ம இதை வந்து இன்னொரு டேர்ம்லேயும் சொல்லலாம் வந்து என்னென்னு சொன்னால் கோர். ஓகே, ஸோ இந்த கோருங்கிற இந்த விஷயமும் அதே போல் டேப்புன்னு சொல்கிற இந்த விஷயமும் அதே போல் கண்டக்டிவ் பார்ட் என்று சொல்கிற இந்த 3 விஷயங்கள் வந்து ஒரு ஐட்டத்தை தான் வந்து கன்சிடர் பண்ணுது. அது என்னென்னு சொன்னால் இந்த கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தை கடத்துகிற இந்த கண்டக்டிவ் போர்ஷன். ஓகே ரைட், இந்த இடத்த வந்து இன்னொரு ஐடியாவை நான் குயிக்காக சொல்லிட்டு நான் மூவ் ஆகிறேன். நம்ம ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு கேபிளையும் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற டைமில் வந்து நமக்கு தெரியுமா என்னென்னு சொன்னால், இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கேபிள் எடுக்கணும்னு சொன்னால், இந்த கேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 1 கோர், 2 கோர், 3 கோர், 4, 5 இப்படி இதில் வந்து ஒரு 5 கண்டக்டிவ் போர்ஷன் இருக்கிறதால வந்து இதை நம்ம சொல்லுவோம் அந்த ஓவரால் என்ன சொன்னால் 5 கோர் கேபிள்னு சொல்லுவோம். அதே போல் வந்து இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 1 கோர், 2 கோர், 3 கோர். அப்போ இதை வந்து சொல்லுவோம் வந்து என்ன சொன்னால் 3 கோர் கேபிள்னு சொல்லுவோம். அந்த கோர்ஸை வந்து எப்படி சொல்லுவோம்னா அந்த கண்டக்டிவ் போர்ஷனை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் என்னென்னு சொன்னால் அந்த இதில் சொல்லப்படுற இந்த கண்டக்டிவ் அதாவது டேப்புன்னு சொல்கிறது என்ன விஷயத்தை இதில் மென்ஷன் பண்ணுது அந்த பூமி என்று சொல்லி உங்களுக்கு ஈஸியாக விளங்கிருக்கும். ரைட், அதே போல் வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னு சொன்னால் பஸ் பார் ட்ரங்கிங் என்று சொல்கிற இந்த விஷயம் இதில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா அந்த பஸ் பார் ட்ரங்கிங்னு சொல்கிறது சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். ஸோ அந்த கண்டக்டர்னு சொன்னால் நம்ம கேபிளில் என்னன்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த பஸ் பார் ட்ரங்கிங்கில் வந்து சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அடுத்து வந்து சொல்கிறாங்க என்ன சொன்னால் என்க்ளோஸ்ட் இன் ப்ரொடெக்டிவ் கேசிங், ஒரு பாதுகாப்பான ஒரு கேசிங்கில் வந்து மூடப்பட்டிருக்கும். இதில் அந்த அமைப்பை வந்து சொல்கிறாங்க. ரைட், அப்போ இது என்ன அந்த பஸ் பார் ட்ரங்கிங்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த பஸ் பார் ட்ரங்கிங்கில் ரியல் டைமான அந்த பிக்சர் தான் வந்து இது. அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான கண்டக்டிவ் அதில் போர்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த உள்ளே இருக்கிறது வந்து அது என்னென்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து கொப்பரை வந்து இருக்கும், அதாவது செப்பு ஆன பிளேட்டுகள் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அதே போல் அந்த பரகிராஃபில் சொன்ன மாதிரி இந்த பஸ் பார் ட்ரங்கிங்கை ஓவராலாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேசிங் ஒன்று கவர் பண்ணியிருக்கேன். ரைட், அப்போ இதில் அந்த அப்பியரன்ஸ் வந்து இதுதான் அந்த பஸ் பார் ட்ரங்கிங் அப்பியரன்ஸ். ஸோ அதில் இன்னும் சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் இந்த பஸ் பார் ட்ரங்கிங் வந்து மெயினாக எங்கே யூஸ் பண்ண அப்படின்னா அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிங் த பவர், especially
த லார்ஜ் பில்டிங்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செட்டிங்ஸ். ஸோ நம்மளோட எலக்ட்ரிக்கல் எம்இபி குவான்டிட்டி சர்வேயிங்கில் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எலக்ட்ரிக்கலில் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது நம்ம கரண்ட் வந்து நம்ம ஒரு பில்டிங்குள்ளே ஒரு இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து நம்மளுக்கு எம்டிபிக்கு வரும். அந்த எம்டிபிலேருந்து நம்ம பில்டிங் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோசஸில் வந்து நடக்கிற நம்ம இன்வால்வ் ஆகிறது வந்து இந்த பஸ் பார். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப்பான கேபிள் கன்செப்ட். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பொமியில் வந்து த லைக்குங்கிற மாதிரி ஒரு வசனம் மட்டும் சொல்லியிருக்கேன். அது என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது எனி சிமிலர் ஐட்டம் ஓ சிஸ்டம்ஸ் தட் சர்வ் அஸ் அ சிமிலர் பர்பஸ் ஆஃப் த கேபிள். ஸோ மேலுக்கு சொன்ன மாதிரி அந்த டேப்னு சொல்கிற அந்த கேபிள் கண்டக்டிவ், அதே போல் பஸ் பார் ட்ரங்கிங், இது மாதிரி கேபிள், அதாவது ஒரு கரண்டை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துகிற எல்லா வகையான ஐட்டங்களும் வந்து இந்த க்ளோஸுக்குள்ளே இன்வால்வ் ஆகுங்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த செக்ஷன் R1.3 என்று சொல்கிறோம். அந்த கேபிள்னு சொன்னால் என்ன என்று சொல்கிறேன், இந்த டேப், பஸ் பார், ட்ரங்கிங், அதே போல் இந்த இது மாதிரி இருக்கிற இந்த ஐட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம சொல்லணும். அந்த கேபிள்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி இந்த பொமி சொல்லுது. ஸோ இந்த பொமியில் இருக்கிற இந்த R1.3ங்கிற இந்த சென்டென்ஸில் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இது. ஸோ இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் டீப்பஸ்டான இன்ஃபர்மேஷன், அதே போல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்மளோட எம்இபி குவான்டிட்டி சர்வேயிங் கோர்சஸில் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால்